ஒரு நாள் திடீரென்று உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். நீங்கள் பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கையை வாழவே இல்லை. கையில் காஃபி இருக்கும், அதை குடித்ததே நினைவில் இருக்காது. அதன் சுவை தெரியாது, அதன் சூடு உணரப்படாது. ஏன் தெரியுமா? உடம்பு இங்கே இருந்தது, ஆனால் நீங்கள் தலைக்குள் ஓடும் சிந்தனைகளின் உலகத்தில் இருந்தீர்கள். இதுதான் இன்று பலரின் வாழ்க்கை. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் உண்மையாக வாழவில்லை. இன்று இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் மனதைப் பற்றிய ஒரு உண்மையை தெரிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தில் பலர் ஒருபோதும் செய்யாத ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் செய்ய போறீங்கள். நிறுத்தி பார்க்க போறீங்கள். இப்போ ஒரு நிமிடம் அமைதியாக இருங்க. ஒரு சிந்தனை வருகிறது, அது போகிறது. அடுத்த சிந்தனை இன்னும் வரவில்லை. அந்த ஒரு சிறிய இடைவெளியில் என்ன இருக்கு? வெறுமையா? இல்லை, அங்கே ஒரு அமைதி இருக்கு. ஒரு மௌனமாய் தெரிந்து கொண்ட விழிப்புணர்வு இருக்கு. அதுதான் உண்மையான நீங்கள். சிந்தனைகள் வந்து போகும், ஆனால் அதை கவனிப்பது மாறாது. ரமண மகரிஷி சொன்னார், உங்களுக்கு துன்பப்பட உண்மையான காரணமே இல்லை. நீங்களே உங்களுக்கு எல்லைகள் போட்டுக் கொண்டீர்கள். பிறகு சிறியவனாகிவிட்டேன் என்று வருந்துகிறீர்கள். பல வருடங்களாக நமக்கு ஒரு பொய் சொல்லப்பட்டது. பிஸியாயிருந்தால் மதிப்பு உண்டு, அதிகம் யோசித்தால் புத்திசாலி. அதனால் நாம் என்ன பண்ணோம்? மனத்தை ஓடவிட்டோம். இன்னும் சிந்தனைகள், இன்னும் கவலை, இன்னும் அழுத்தம். ஆனால் கவனிங்க, அதிகமாக யோசிப்பது ஆழம் இல்லை. பல நேரம் அது பயத்திற்கு போட்ட முகமூடி, ஒரு கவசம். உணர்ச்சிகளை நேரடியாக உணரப்படாமல் இருக்க மனம் போடும் பாதுகாப்பு. அதனால் நீங்கள் வாழ்க்கையை வாழவில்லை, வாழ்க்கை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ கூட கேளுங்கள், நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிறீர்களா அல்லது இதை குறித்து சிந்தனையை உருவாக்குகிறீர்களா? ரமணர் கேட்டார், ஆழ்ந்த தூக்கத்தில் மனம் எங்கே? பிரச்சனைகள் எங்கே? பயம் எங்கே? பெயர் எங்கே? அகந்தை எங்கே? ஒன்றும் இல்லை. ஆனால் காலை எழுந்து சொல்கிறீர்கள், நன்றாக தூங்கினேன். யார் அந்த சமாதானத்தை அனுபவித்தது? மனம் இல்லாமல் இருந்தும் நீங்கள் இருந்தீர்கள். அதனால் நீங்கள் மனம் இல்லை. மனம் ஒரு தற்காலிக கருவி. நீங்கள் அதற்கும் அப்பாற்பட்டவர். ரமணர் தன் சின்ன விரலை கண்முன் வைத்தார். பிறகு சொன்னார், இந்த சின்ன விரல் சூரியனையும் மறைக்க முடியும், மலையையும் மறைக்க முடியும், உலகத்தையே மறைக்க முடியும். ஏன்? அது பெரியது என்பதால் இல்லை, அது மிக அருகில் இருப்பதால். அதே போல மனம் உண்மையை தடுக்கிறது. ஏனெனில் அது உங்கள் கவனத்திற்கு மிக அருகில் இருக்கிறது. இதிலிருந்து எப்படி வெளியே வருவது? ரமணர் 2 வார்த்தையில் முழு உண்மை சொன்னார். சும்மா இரு. இதன் அர்த்தம் சோம்பேறியாகு இல்லை, சிந்தனையை அடக்கு இல்லை. இதன் அர்த்தம் தேவையற்ற உணவூட்டல் நிறுத்து. ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஆற்றல் கொடுக்காதே. ஒவ்வொரு பயமும் நம்பாதே. ஒவ்வொரு கதையும் பின்பற்றாதே. அப்போ மனம் தானாக அமைதியாகும். இன்று முதல் நினைவில் வைங்க, உங்கள் சிந்தனைகள் நீங்கள் இல்லை, உங்கள் பயம் உண்மை இல்லை, உங்கள் மனம் அதிபதி இல்லை. ஒரு சிந்தனை முடியும் இடமும் அடுத்த சிந்தனை தொடங்கும் முன் இருக்கும் அமைதியும், அதுதான் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக தொடர்பு உண்டாக்கி இருந்தால் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள், சும்மா இரு.